அண்மையில் வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான படங்களில் ஒன்று ரன் த்ரூ. அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு படம் 26ஆம் தேதி திரையரங்கில் வெளியாகிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் திரு ஜேகி தென்பாதியான் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். முதல்ல இந்த படம் பார்த்த வரைக்கும் அரசியல் ரீதியாகவும் நார்மல் ஒரு கமர்ஷியலாகவும் ரொம்ப என்கேஜிங்கான ஒரு படமாக இருக்குது. இந்த படத்துடைய பின்னணி குறித்து பல்வேறு தகவல்கள் குறித்தும் அவர்கிட்ட பேசலாம். தொடர் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு முதல் படமாகவே ஒரு அரசியல் படத்தை இயக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள். எப்படி இது உருவானது? ஏன்னா இப்போ ஒரு அரசியல்ன்றது நம்ம ஒரு திடீர்னு உருவாகிறதுல ஒரு இயக்குனர்கிட்ட இருந்து உருவாகிறதுல அது தொடர்ச்சியாக அது ஒரு பீரியட் ஆஃப் டைம். இப்போ அதை கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதில் என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சு? ஒரு அரசியல் படம் எடுக்கிறதுல ஃபஸ்ட்டு என்ன சிக்கல் இருந்துச்சு? முதல் படம்ன்றதை தாண்டி ஒரு அரசியல் படம் எடுக்கிறதுல என்ன சிக்கல் இருந்துச்சு ஸ்போர்ட்ஸில்? அதுவும் அரசியல் சிக்கலாக இருக்கிறதுனால தான் அரசியல் படம். அரசியல் இங்கே சரியாக இருந்துச்சுன்னா அரசியல் படத்துக்கான தேவை இருக்காது. பட் ஆர்ட்டில் அரசியலுங்கிறது ரொம்ப அவசியம் தான். பிரச்சனைகளை பேசாத ஒரு ஆர்ட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வராது. பொழுதுபோக்கு அம்சத்தோட அப்படி பண்ணணுங்கிறது தான் என்ன நோக்கம். இந்த படம் உருவானதுலேருந்து வர்றதுக்குள்ள நிறைய சிக்கல்கள் தான். ஆமாம், நிறைய சிக்கல்கள். ஆனால் இந்த படம் என்னென்னா இந்த கதைக்கான தேடல் போகும்போது இந்த கதை உலகம் நம்மளுக்கு வேற ஒரு அச்சத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உள்ளே இருக்கிற உலகம் ரொம்ப கொடூரமானதாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு இது மாதிரி எல்லாம் தங்கம் மகன் தங்க மகள்னு நம்ம கொண்டாடிடுறோம். அந்த தங்க மகளுக்கும் தங்க மகனுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அந்த தங்க மகனாக மாறுறதுக்கும் மகளாக மாறுறதுக்கும் பின்னாடி என்ன இருந்துச்சு, தங்க மகனானதுக்கு அப்புறம் என்ன ஆனாங்கிற பிரச்சனை இங்கே பெருசாக இருக்குது. இங்கே சாதித்தவங்க மட்டும் இல்லை, சாதித்தவங்களுக்குமே இங்கே சிக்கல் இருக்குது. விளையாட்டுத்துறையில் பெருசாக சாதித்தவங்க இங்கே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கீகரிக்கப்பட மாட்டேங்கிறாங்கிறது தான் பிரச்சனை. அதனால தான் அங்கீகாரமாகவே மாறுனுச்சு. ஆமாம் ஆமாம், இங்கே அங்கீகாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு முழு வாழ்க்கையும் விளையாட்டுகிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போ அந்த ஒப்படைப்புக்கான பலன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆமாம், அதில் நம்ம தயங்கி பேசுறதுல ஒன்றும் இல்லை. அந்த பலன் இல்லை. அரிதினும் அரிதாக சிலருக்கு இருக்குது. பட் அந்த சிலர் மட்டுமே பலராக மாற முடியாது இல்லை. ஸோ அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். இப்போது உங்களுக்கு ப்ரெஸ் ஷோ இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ ப்ரெஸ் ஷோலேயே உங்களுக்கு விமர்சனங்கள் வந்திருக்கும். என்னென்னா, ஒரு கடந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாகவே சொல்லலாம், ஒரு திமுக ஆட்சியில் விளையாட்டுக்கு நிறைய விஷயங்கள் இனிஷியேட் பண்ண மாதிரி இருந்தது. நீங்கள் அதையுமே சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எஸ்டிஐடி எதுவும் பண்ணலன்னு இல்லை, படத்தில் அதையும் சொல்லியிருக்கீங்க. எஸ்டிஐடி பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு பத்தலை அப்படின்றீங்க. அதுதான் உண்மையான நிலவரமாக இருக்கா? இங்கே தேவைகள் இன்னும் ஜாஸ்தி இருக்கா? இல்லை, தேவைகள் ஜாஸ்தி இருக்கான்னு கேட்டால் எல்லா துறைகளிலுமே தேவைகள் ஜாஸ்தி இருக்கும். இந்த துறைகளில் செய்கிறதே கம்மியாக இருக்குது. பிரச்சனை அதுதான். இப்போ இதில் திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி அப்படிங்கிற ஆட்சி பிரிவினை எல்லாம் தேவையில்லை. ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒட்டுமொத்த ஆட்சியில் விளையாட்டுத்துறை ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இப்போ வருஷத்துக்கு ஒதுக்குற பட்ஜெட்டே 1000 கோடிகளில் தான் இருக்குது. மக்கள் தொகை 140 கோடி 150 கோடி நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஆனால் பட்ஜெட் வெறும் 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி. இந்தியாவில் பட்ஜெட்டாக ஒதுக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சு 4000 கோடிக்கு மேலே இது வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அது இப்போ சீனாவெல்லாம் ஒப்பிடும்போது லட்சம் கோடிகளில் இருக்கிறாங்க. இங்கே போர் ஆயுதங்களுக்கு லட்சம் கோடி கொடுக்குறாங்க. கல்வி விளையாட்டுக்கு ரொம்ப இருக்குது. ஆனால் கீழேருந்து வர்ற ஒருத்தங்களுக்கு படிப்பும் விளையாட்டும் ரொம்ப முக்கியம்னு இந்த உலகத்துக்குள்ளே போனோம்னு நான் நம்புகிறேன். படிப்பு எப்போவுமே ஆல்வேஸ். இப்போ நீங்கள் ரஞ்சித்துடைய ஒரு பற்றையிலேருந்து வந்த ஆள். இப்போ காலா படத்தில் வேலை பார்த்துருக்கீங்க. அப்புறம் பெருசாக ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் அது ட்ராப் ஆகிடுச்சு. அந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது எந்த அளவுக்கு கை கொடுத்தது? ஏன்னா ஒரு அரசியல் இயக்குனரோட பணியாற்றியதுன்றது ஒரு அரசியல் படம் பண்றப்ப எந்த அளவுக்கு கை கொடுத்துச்சு? அவர் குறிப்பா படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார்? அண்ணன் இன்னும் படம் பார்க்கல. ஆனா நான் தெரிஞ்சு இன்னைக்கு நாளைக்கு பார்ப்பாரு நினைக்கிறேன். அவர் படப்பிடிப்பு வேற இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு ட்ரெயிலர்லாம் பார்த்துட்டாரு. அண்ணன் இப்போ இயக்குனர் பா ரஞ்சிதா அவருடைய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமானது தான். அது அதில் போயிட்டு நீங்கள் முதல்ல வகைப்படுத்துறதே எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அவர் பிரச்சனையை அவர் வீட்டில் தண்ணி வரலன்னு அவர் பேசலை. சமூகம் சார்ந்த பிரச்சனையை தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ அதனால அது பரவலாக்கப்படணும். இப்போ ஒரு முற்போக்கு படம், ஒரு சமூக நீதி படம் ஒன்று வருதுன்னா அதற்கு பிற்போக்கு கருத்துள்ள 20 படங்கள் வந்துடுது. ஸோ 20:1 ரொம்ப தப்பு இல்லை. திருப்பி அதே இயக்குனர் இன்னொரு படம் எடுக்கிற வரைக்கும் இந்த 20 60 மாறி இருக்கும். ஸோ அந்த ரேஷியோ இங்கே மாறணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ரியாலிட்டி பேசுறதுன்றது, ஏன்னா இப்போ ஒரு சினிமாவா இது பண்ணும்போது என்னன்னா ஒரு மிதமிஞ்சிய கனவை ரொம்ப ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இப்போ இதுவுமே பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சை கொடுக்குது. ஆனால் என்னன்னா அதுக்குள்ள ரியாலிட்டியை பேசுறதுன்றது எவ்வளோ கஷ்டமா இருக்குது. அது வணிகம் சார்ந்து கேட்குறேன் நான். இப்போ நீங்கள் ரியாலிட்டியை
இதுதான் ஃபேக்ட்னு பேசுறது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நீங்க சொல்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் பை ஜேபி தென்பாதி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா பேசுறது, வணிக ஃபார்முலாக்குள்ள என்ன மாதிரி சிக்கல்? இது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பொழுதுபோக்கு படம் தான் அது. இது வந்து இதோட ப்ரொடியூசர்ஸ் 3 பேருமே புதுசு, முதல் படம் அவங்களுக்கு. ரொம்ப சின்ன வயசுல ப்ரொடியூசர் ஆயிருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த படத்தை சூஸ் பண்ணாம அவங்க எந்த படத்தை வேணாலும் எடுத்துருக்கலாம். ஸோ இந்த படம் வந்து வணிக ரீதியாகவும் உட்பட்டு தான் இருக்குது. இந்த படத்தை நான் கமிட் பண்ணும்போது வணிக ரீதியாக அது எல்லாத்தையும் பண்ணணுங்கிறது தான் அது. அதற்கான எல்லா அம்சத்தோட தான் படமும் இருக்குது. இன்னைக்கு ப்ரெஸ் ஷோவில் கூட எல்லாருக்குமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல படம், ரொம்ப படம்னு. ஸோ படம் வந்து அதை முழுமையை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இருந்தாலும் அது நாளை மறுநாள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்களுடைய அங்கீகாரம் தான் முக்கியமானது. கார்த்திக் நேதாவோட பாடல், ஏன்னா கார்த்திக் நேதா வந்து நமக்கு இப்போ ஒரு அந்த ஒரு 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 கவிஞர்களுடைய வரிசையில கடைசியா இப்ப நம்ம எஞ்சிருக்கிற ஆளா பார்க்க முடியுது. சட்ட சான்றோரை படம் பார்க்கும்போது படத்துலையும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. நான் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அவர் வந்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு? அந்த ஒரு கலர் ஏதாவது மாறுனுச்சா? இவ்வளவு எப்படி கேட்டீங்க அவர்கிட்ட? உங்களுக்கும் அவரை வேலை வாங்கின விதம், அந்த பாடல் அமைஞ்ச விதம்? வாங்குற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. கார்த்திக் நேதாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்பையிலேருந்து நண்பர்கள். அது வேற ஒரு காலம், அது நண்பர்கள். அது பாடல் எழுதணும்னு சொன்னோன்னா அவரை சூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு பாட்டுக்காண்டி போனேன். அப்புறம் உரையாடல் முடிஞ்சோன்னா 2 பாட்டாக மாறினுச்சு. வைக்கம் லட்சுமி வச்சு பாடணுங்கிறது நானும் அவர் சேர்ந்து எடுத்த முடிவு தான். அது அப்படி இருந்தது. அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பாட்டு ரொம்ப நல்ல. இதுல இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இப்போ இயக்குனர் அப்படின்றத தாண்டி உள்ள இப்போ ஆட்கள் எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஒத்துழைப்பு, ஒட்டுமொத்தமாக டீமோட ஒத்துழைப்புன்றது எப்படி இருந்தது? எல்லா இடத்துலையுமே சீனியாரிட்டி பார்சியாலிட்டி இருக்க தான் செய்யும். சில இடங்கள்ல நம்ம நினைக்காத அளவுக்கு கோஆப்ரேட் இருக்கும். இங்கே ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருந்துச்சு. சில இடங்கள்ல வந்து நம்ம சொல்லும் போது அதுக்கு சில எதிர்ப்புகள் இருந்துச்சு. சில இடங்கள்ல வந்து நான் பண்ணிக்கிறேன்னு இருந்துச்சு. ஸோ மிக்ஸ்டு தான் எல்லாத்துலேயும் தான். அது சரி, முதல் படம் இயக்கணும் அப்படின்னு கிடையாது, எல்லாத்துலேயுமே மிக்ஸ்டு தான். அது அப்படிதான் அதை பார்க்குறேன். இப்போ நீங்கள் இப்போ இதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. என்னென்ன இப்போ நமக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது வரக்கூடியது என்னென்னா, வழக்கமாக அவங்கள்ட்ட ஒரு புலம்புற டோன் இருக்குல்ல, அது இருக்காது. பட் இதில் வந்து ஒரு சினிமான்றதுனால அப்படி இருந்ததா இருக்குல்ல, இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா எனக்கு அந்த இது கிடைக்கலன்ற அந்த கோபம் இருக்கா? அதுதான், இது ஒரு நாயகனை வச்சு உருவாக்கிட்டேன். இது பல ஆதிரங்கள் தான். சரிங்க, அது களத்தில் இருக்கிறதா. அதுக்குள்ள நான் பொய் பேச விரும்பலை. ஏன்னா பொய் பேசுறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா நிஜம் கற்பனையை விட கொடுமையாக இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு பொய் பேச வேண்டிய தேவையே எங்கள் படலை. பொய்ன்னு சொல்கிறத நான் கற்பனையே சொல்கிறேன். கிரியேட்டருக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு. அதற்கான நீடு இங்கே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் உருவாக்குற கற்பனையை விட மோசமான ஒரு நிஜமாக இருக்கும்போது, என்ன சொல்ல போனால் படத்தில் நான் பேசியிருக்கிறது ரொம்ப குறைஞ்ச சதவீதம் தான். ஆமாம், அது வந்து என்னென்னா ரொம்ப பெயினாகவும் பேசினா ஆடியன்ஸுக்கு அது இதாகிடக்கூடாதுன்னு சொல்லி நான் ரொம்ப குறைஞ்ச சதவீதம் பேசியிருக்கேன். அதுவே இங்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது எல்லாருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான படம் அப்படின்றப்போ இந்த வரி விலக்கு சார்ந்த அந்த மாதிரி ஏதாவது கோரிக்கைகள் இருக்கா? எனக்கு வரி விலக்கு கிடைக்கணும். எனக்கு வரி விலக்கு கிடைக்கிறத விட எனக்கு முக்கியம் என்னன்னா, வரி விலக்கு கிடைச்சா கவனம் பெறும். கவனம் பெற்றுச்சு அப்படின்னா அதற்கு ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறவர் ஆதவர்ஜுன் அண்ணன், அவர் வந்து அடிமட்ட விளையாட்டு வீரனாக இருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராகவும் ஆயிருக்கிறாரு. அதனால கண்டிப்பாக, ஏன்னா இந்த கதைக்கு வேண்டி நான் அவர் கூட கொஞ்சம் போய் ஒரு நாள் மீட் பண்ணி பேசியிருக்கிறேன். அவர் கொடுத்த இன்புட்ஸும் எனக்கு பெரிய ஐ ஓப்பனராக இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் கதைகளில் நிறைய சேஞ்ச் பண்ணேன், இது பண்ணேன். ஸோ இன்னைக்கு அதெல்லாம் அவர் எனக்கு சொல்லும்போது, அவர் வந்து ஒரு ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ட், இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ் நடக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ரிசர்வேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இடஒதுக்கீட்டில் அவங்க நிறைய வாய்ப்பு கொடுக்கணும், நம்பகத்தன்மையை உருவாக்கணும். விளையாட்டில் வந்து வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டாங்க, விளையாடி முடிச்சு திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கை வந்து அவனுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப அதை அந்த அரசு செய்யணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி இயக்குனருடைய கனவுப்படி இந்த படம் மக்களுடைய அங்கீகாரத்தை பெறணும். கண்டிப்பாக இந்த நேர்காணலில் பார்க்கக்கூடிய அனைவரும் திரையரங்கில் வந்து இந்த படத்தை பார்த்து அவங்களுடைய ஆதரவையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி.